ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா XAGUSD சரிங்களா, சில்வர் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரூபாய் தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3 ரூபாய் எனக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யார் பர்சனலாக வந்து எடுத்துக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ வந்து நிறைய வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரேடிங் கம்யூனிட்டி கொஞ்சம் வந்து ஃப்ராடுலண்ட்டாக இருக்குது சரிங்களா. அதை வந்து நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து மென்ஷன் பண்ணல. அதை நான் வந்து இங்கே சொல்கிறேன். யாரையும் நம்ம வந்து ப்ளேமும் பண்ணல, மென்ஷனும் பண்ணல. ஏன்னா நான் ஒரு 2-3 கம்யூனிட்டியை வந்து நான் வந்து பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 days to 10 days தான் சரிங்களா. அதுக்கு வந்து நான் ஏதோ வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறதாகவும் அந்த கம்யூனிட்டி நான் ரெசார்ட் புக் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு 15 days வந்து நான் ட்ரேடிங் வந்து சொல்லி தந்துடுவேன். அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50K to 2 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, சடனாலாம் வந்து உங்களால் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் இட் வில் டேக் டைம் சரிங்களா. ஒரே ஸ்ட்ராட்டஜியில் இருந்தால் மட்டும் சரிங்களா. அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரே ஸ்ட்ராட்டஜியில் இது என்னுடைய கோர்ஸ்க்கும் வந்து பொருந்தும். ஒரே ஸ்ட்ராட்டஜியில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து எடுக்கும். அதுவும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டு வெறுமனவே போட்டாலும் அது வேஸ்ட்டு தான். நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண விட்டாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் சரிங்களா. அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நல்லா நான் வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 1 year ஒரு நல்லா வந்து லேர்ன் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கீங்கன்னா 1 year சரிங்களா. அந்த ஃபாஸ்ட் லேர்னருக்கு 1 year, அப்படி இல்லை அப்படின்னா 2 to 3 years. இப்போ ஸ்லோ லேர்னராக இருக்கீங்கன்னா 5 years அதுக்கு மேலே கூட போகலாம். ஒரு சிலரை வந்து ட்ரேடிங்கில் அச்சீவ் பண்ணாமையும் போகலாம். இதுதான் வந்து ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. ஒன்றும் கிடையாது. ட்ரேடிங்லேயே ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது நீங்கள் நெட்டில் வேணாலும் இது பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. 90 சரிங்களா. 90 அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா 90% இன்வெஸ்டர்ஸு 90% இன்வெஸ்ட்மெண்ட்டை 90 நாள்லேயே வந்து இழந்துருவாங்க அப்படின்ட்டு. இதை நான் கண் கூட நான் நிறையா பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். இதுதான் ட்ரேடிங்கோட அந்த ரூல்ஸு. நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி தான் 90% மென்டார்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ராடாக தான் இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அந்த பிரித்து பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் போய்கிட்டே இருக்கும். நான் உண்மை அப்படின்றத வந்து நான் சொல்லவே இல்லை. மற்றவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் வந்து ஒரு லாஸ்ட் இயர் சம்திங் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு 500 கோடி சரிங்களா. அஸ்வத் ட்ரேடிங்கும் சம்திங். இது வந்து நான் மென்ஷனே பண்ணலாம். ஏன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு அவங்களது. அதாவது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ட்ரேடிங் கோர்ஸ்க்கு வந்து 50,000 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணிட்டுருந்தாங்க சரிங்களா. 50,000 அதுக்கு மேலே ஒவ்வொருத்திட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 500 கோடி வந்து அவர் வந்து சம்பாரிச்சிட்டாரு. பட் வந்து அவருடைய பர்சனல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அவர் வந்து ஒரு 6 கோடி ரூபா லாஸ் பண்ணி வச்சுருந்தார் சரிங்களா. ஏன்னா அவருக்கு வந்து ட்ரேடிங் பண்ண தெரியல. அதுதான் வந்து ஒரிஜினல். ட்ரேடிங் பண்ண தெரியாமல் ட்ரேடிங் மட்டும் சொல்லி கொடுத்து அதை கரெக்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அப்படி ப்ரொமோட் பண்ணியே வந்து 500 கோடி ரூபா அவர் சம்பாரிச்சிட்டாரு. கவர்மெண்ட் வந்து அவர் ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட் கேஸ் அப்டேட் வந்து எனக்கு தெரில. நான் வந்து இது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்ணால் பார்க்குறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அதை வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஒரு மென்டாருக்கு தெரியுதுன்னா அவரோட ஃபண்டட் அக்கௌண்ட்டோட பே அவுட் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நானும் வந்து என்னுடைய ஃபண்டட் அக்கௌண்ட்டோட இதை வந்து நான் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் வந்து யோசிச்சுட்ருப்பேன். எனக்கே வந்து அது கடுப்பாகும். நான் ட்ரேட் பண்ணுறது ஏன்டா கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ போக தான் எனக்கு தெரிஞ்சுது நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க ஃப்ராடர்ஸு. ஸோ வந்து அவங்கள வேறுபடுத்தி கேட்குறாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே ஆனேன். அப்புறம் பார்த்தோம்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டோட அந்த QR கோடே வந்து ஃபேக்காக வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து மென்டார்கிட்ட வந்து உங்களுடைய ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ஃபண்டிங் பிப்ஸோட QR கொடுக்குறாங்கன்னா டைரெக்டாக ஃபண்டிங் பிப்ஸோட வெப்சைட்டுக்கே போகும் சரிங்களா. ஆனால் வந்து அது ஃபேக்கு. அவர் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து ஒரிஜினலாக பண்ணலை. அது வந்து ஃபேக்கான ஒரு ஷீட்டு, ஃபேக்கான ஒரு QR. ஆனால் வந்து ஒரிஜினல் மாதிரியே ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட்டுக்கே போயிடும்.
இது வந்து இப்போ வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் இருக்குது. ஸோ வந்து உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியவே முடியாது. யார் வந்து ஒரிஜினல் ட்ரேடரு, யார் ப்ரொஃபஷனல் ட்ரேடரு, யார் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நான் இதை ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வந்து ஒருத்திங்க நான் என்னுடைய பர்சனல் என்னுடைய ரூல்ஸ் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்க்கும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நான் மேக்ஸிமம் ட்ரேடிங் வந்து டீச் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது அப்படின்றதுனால நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணார். இப்போ தான் பண்ணியிருக்காரு. ஃபீஸ் அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 50,000 சம்திங் வந்து இது பண்ணார். ஆனால் வந்து இப்போ கிடையாது, அக்டோபர் மாதம் ஸ்லாட் இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய பேர் நம்பி போகிறாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து ஒரிஜினலாகவே ட்ரேடிங் தெரியுமா, ஒரு வெயிட்டேஜ் இருக்குதா அவங்க ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா அது எனக்கு வந்து பெரிய ஒரு டவுட்டு தான். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 டேஸில் எல்லாம் சொல்லித்தரேன்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. மேபி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒத்து வருமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு 10 நாளில் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சீக்கிரம் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா நிறையாவே இருக்குது. எனக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய பேர் வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தியா நான் வந்து ஒரு 1,00,000 வந்து ஒரே ட்ரேடில் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன அந்த ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் கிடையாது, ஓகேடா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்ருவேன். ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் வருவான். எங்கடா என்னாச்சு இந்த மாதம் உன்னுடைய BMW எங்கே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லைடா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ 0 ஆயிடுச்சு, மறுபடியும் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. சரிங்களா? உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் வேணும். நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து என்னோடய அந்த சுயமான அந்த இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. நான் வந்து டேரெக்டாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? அது நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த சாஃப்ட்வேர் தான் என்னுடைய ட்ரேட்ஸை வந்து இது வந்து அலைன் பண்ணும். லாட் சைஸ் எல்லாம் வந்து இதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும். நம்ம ஒரு ட்ரேடுக்கு வந்து 0.5% ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா 0.5% ரிஸ்க்லேருந்து ஒரு 1% எடுத்திங்கனாலே பெரிய லாபம் தான். ஒன்றும் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா பெரிய ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அது வந்து இஷ்யூ கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒரு 100K அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1% பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வந்துடும். சரிங்களா? அந்த 1,00,000 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தாலே 1,00,000 ரூபா. இப்போ வந்து 400K அக்கௌண்ட் வந்து நிறைய இதில் வந்து ப்ளூ கார்டியன்லாம் தந்துட்டுருக்காங்க. பட் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எடுக்கிறீங்க, ஒரு 1% ஒரு 0.5% நான் வந்து மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன், 1% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 lakhs. அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அலைன் பண்ணும். நான் சடனாக வந்து அமௌண்ட்டு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆசையை கலப்ப விரும்பல. பட் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கோட அந்த ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். நம்மளுடைய மாடல் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 10 நாளில் நான் சம்பாரிச்சு தரேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ட்ரேடிங் பக்கமே போயிடலாமே. ஏன் மற்ற சைக்கிள்லாம் வந்து அதில் ஒர்க்கே ஆகாதே. அதை வந்து கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து யோசிச்சிங்க. அப்படி ஒரு ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் வந்து நிறைய கம்யூனிட்டியில் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ப்ராசஸும் இல்லை, சக்ஸஸ் ஆகிற ப்ராசஸ் இல்லை. அவ்வளோதான். சரிங்களா? இதை வச்சு நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. கடைசியாக ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் எந்த கம்யூனிட்டியை வந்து சாட விரும்பல, யாரையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியோ பாயிண்ட் அவுட் பண்ணியோ சொல்லலை. அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். நான் பார்த்ததில்ல, நான் கற்றுக்கிட்டதில்ல, நான் சொல்கிறேன். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். என்ன அப்படின்னா XAGUSD. சரிங்களா? XAGUSD சில்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த ட்ரேடு நான் வந்து விடிய காலையில் உட்காந்துட்டு இருந்ததுனால நான் கொடுத்தது. இதில் வந்து ஒரு 1:5 தான். ஏன்னா வந்து 1 hourல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருந்துச்சு. ஸோ அதோடைய ஒரு ட்ரேடை வந்து நம்ம கட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லதாக பட்டதுனால அதோட முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து கோல்டு அடிக்கிற அந்த டைமில் அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து நான் வந்து சார்ட் வந்து கொடுத்ததுனால நான் 4 hours டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டவுன், அதாவது பியரிஷ் மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணுறது ப்ரோவாகவும் பை பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறது சேஃபர் ஜோனு. நான் கொடுத்த அந்த எக்ஸாக்ட் கேண்டில் வந்து இந்த இடம் நான் வந்து இதுதான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸ்னைப்பர் தான். ஸோ வந்து இங்கே ஒரு என்ட்ரியை வந்து போடுறீங்க. இது வந்து நம்ம ஸ்னைப்பரோட ஸ்டாப் லாஸு. 1 hour டைம் ஃப்ரேமுங்க. 1 hourல நான் மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால இதோட நான் வந்து முடிச்சிடுறேன். 1:5. சரிங்களா? 1:5.82. அந்த 82 நான் ஏன் வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆர்டர் போட்டாலும் ஆர்டர் உழுகாது. சரிங்களா? ஏன்னா அதில் வந்து நிறையா வந்து லேக் ஆகும்.
மார்க்கெட்டில் ஒரு இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேயே கூட என்ட்ரு ஆகலாம், பட் வந்து நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது போதுமானதாக இருக்குது. ஏன்னா எனக்கும் தெரியும் மேலே கீழே அப்படின்னு தான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ வந்து இங்கே நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்னுடைய ஸ்டாப் லாஸு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? டேரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் நான் வச்சுக்கிறேன். ஒரு ப்ளே வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து கொடுத்துச்சு, பட் இது நான் வந்து மென்ஷன் பண்ணலை. இங்கேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதுவும் ஒரு என்ட்ரி தான். இந்த என்ட்ரி தான் மென்ஷன் பண்ணேன், பட் அதில் இம்பேலன்ஸ் இல்லைன்றதுனால இங்கே எடுக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு என்ட்ரி வந்து எடுக்குது. ஒருவேளை அங்கே விட்டுட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இது வரைக்குமே ப்ளேஸ் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு SMT பார்த்து அட்டிக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் தாராளமாக இது பண்ணலாம். ஒரு 1:8ன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக வந்து மார்க்கெட்டு கீழே இழுத்தடிச்சிருச்சு. இப்படி காட்டிடணும். இல்லைன்னா சார் மறுபடியும் SL தட்டிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இப்படி இது பண்ணிடணும். ஆர்டர் பிளாக் நம்ம எங்கே வந்து மார்க் பண்ணோமோ அங்கே வந்து டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. மேலேயே எடுக்கிறீங்க ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி அப்படின்னா 1:5. இல்லை சார் நான் பொறுமையாக எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 1:8.42. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்ததில் நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.